எப்போ, எப்படி, எங்க நடந்துச்சு? இருங்க மேடம், வரேன். அந்த ஃபைல் அந்த என் டேபிள் மேலே தான் இருக்கு மேடம், பார்த்துக்கோங்க. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ, ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோட நான் கண்டு கொண்டேன். நான் அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும், அதுக்குன்னு நீ இப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். எந்திரிங்க மேடம். தாரா, ஏய் தாரா, ஆ எந்திரி. விழுந்துட்டேன். ஆமா விழுந்துட்டோம், எந்திரி. இல்லை, நான் மட்டும் மொத்தமாக விழுந்துட்டேன். கீழே விழுந்தெல்லாம் மண்டையில அடிபட்டு பைத்தியம் கிட்டியம் பிடிச்சி போச்சா? ஆமாம், பைத்தியம் தான். தாரா எந்திரி தாரா, யாராச்சும் வந்துட போறாங்க. ஏமா பார்க்க தான் இப்படி இருக்கா, என்ன வெயிட்டா இருக்கா? பார்த்து வர மாட்டியா? நடக்கும்போது பின்னாடி திரும்பி பேசிட்டு வர, கவனத்தை எங்க தான் வச்சுட்டு வர? இனிமேல் உங்களை பார்த்தே நடந்து வரேன் சார். ஆர் யூ ஓகே? ஓகே தான் சார். என்னை பார்த்தா அப்படி ஓகே இல்லாத மாதிரியா இருக்கு. என்னவோ உனக்கு ஆச்சு, வழிய விடு, நான் போறேன். சார் என்ன சார், நீங்கள் என்ன தான் கோவப்பட்டாலும் உங்ககிட்டயே நிறைய நல்ல விஷயம் இருக்குது சார். சரி, ஆனால் நீங்கள் கோவப்படுறதால அந்த நல்ல விஷயம்லாம் உங்களுக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுது சார். அதே மாதிரி தான் உங்களுக்கு அழகான கண் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் கண்ணாடி போட்டு அந்த அழகான கண்ணையும் மறைச்சிட்டு இருக்காதீங்க சார். ஓ நோ, கண்ணாடி கண்டுபிடிச்சிருப்பாளோ? கண்டுபிடிக்கட்டும், அவன் நம்ம தாண்டா அதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பிளான் இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். ஓ, அப்போ ஆஃபீஸில் எல்லாமே நடந்திருக்கு, எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லலை. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல அடி விட. சரி, அப்போ ஆதிக்கு தான் உன்னை யாருன்னு தெரியும்லப்பா. ஏன் ஆதி வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? தெரியல. அப்போ நீயே இப்போ ஆதிக்கிட்ட அது நீங்களான்னு கேட்டுருடி. தேவையில்லாம ஆசை வளர்த்துட்டு பின்னாடி கஷ்டப்படுத்தாத, சரியா? சரிடி. என்ன பேசி முடிவெடுத்தாச்சா? என்னது? அதான் அவகிட்ட சொன்னேன்ல, ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு வாங்க. அப்பெல்லாம் உன் இஷ்டத்துக்குலாம் விட முடியாது. உங்ககிட்ட நான் வேலைக்கு போகும்போதே என்ன சொன்னேன்? எனக்கு எப்போ பிடிக்கல வேண்டாம்னு சொல்றேனோ அப்ப நின்றணும்னு உங்க 2 பேர்ட்ட சொன்னேன்ல, அதனால தானே செய்றேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆமா, அப்போ இப்ப நின்றுங்க. இப்பவும் சொல்றேன், உன் இஷ்டத்துக்குலாம் நிக்க முடியாது. எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு தப்பா தோணுச்சுன்னா நாங்களே நின்றுவோம். நான் உங்ககிட்ட பேசவே இல்லை தாரா. என்ன, நாங்க என்ன சின்ன பிள்ளையானே? எது தப்பு எது கரெக்ட்னு எங்களுக்கே தெரியும். நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். எங்க ஆபீஸ் பாஸ் முன்னாடி நீ அப்படி பேசுனதுக்கே உன் மேல நான் செம்ம கடுப்புல இருக்கேன். என்னைய பத்தி என்னென்ன நினைப்பாங்க? நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும், அதனால நான் சொல்றது கேளு. கடவுளே, இவ கண்டிப்பா இப்போ இவன்கிட்ட ஏதாச்சும் கஷ்டப்படுத்த மாதிரி தான் பேச போறா. ஏன்னா அவளே இப்பதான் அவள் லவ் கிடைச்சிருக்குங்கிற சந்தோஷத்துல இருக்கா. இப்போ அவ கண்ணுக்கு நம்ம என்ன சொன்னாலும் தெரியாது. டேய், நான் உன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டேன், நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கச்சினா உன் கூட பிறந்த தங்கச்சியா? சும்மா சும்மா அந்த பிள்ளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீனு. அவகிட்டலாம் உரிமை அதிகாரத்தை காட்டாத. அவன் என் ஃப்ரெண்டா, அதனால உனக்கு தங்கச்சி, சரியா? என்ன எதுனாலும் சொல்லு. என்னடி பேசுற நீனு? எப்போதுமே அவ எனக்கு தங்கச்சி தான், நீ லூஸ் கணக்கா பேசிட்டு இருக்காத. நான் உண்மையை தாண்டா சொல்றேன். அவ உன் கூட பிறந்த தங்கச்சியா? சொல்லு. இல்ல. அப்புறம் என்ன உரிமையில அவளை நீ கண்ட்ரோல் பண்ற? அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவ வேலைக்கு போவா, அவ என்னவோ பண்ணிட்டு போறா. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு, சரியா? என்னைய போக கூடாதுன்னு சொல்றியா? நான் போகல. அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா. மோனி அறிஞ்சிருவேன் பாத்துக்கோ. நான் உனிய எனக்காண்டிதான் அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தாரா நீ சொல்லு, நான் உனிய கண்ட்ரோல் பண்ண கூடாதோ? அப்படிலாம் இல்லனே. அப்புறம் என்ன, வேலையை போக கூடாது, சரியா? போய் பேப்பர் போடுங்க, வேலையை முடிச்சிருங்க இதோட. என் கடக்கா லூசு பையன். இந்த கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போனதுல இருந்து இவன் இப்படிதான் பேசிட்டு இருக்கான். என்னாச்சுன்னே தெரியல இவனுக்கு. தேங்க்ஸ் டி, எனக்காண்டி தானே அண்ணன் கிட்ட இப்படி பேசினேன். உனக்காண்டி தான் பேசினேன். நீ ஃபர்ஸ்ட் ஆதி கிட்ட போய் பேசு, சரியா? சரிடி. சரி, நான் வீட்டுக்கு போறேன். கடவுளே, என் ஃப்ரெண்டு மறுபடியும் கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது.